இரண்டு சம நீளங்கள் கொண்ட சாய்பரப்புகள் கிடைத்தவுடன் 45 டிகிரி எனும் சம சாய்வு கோணங்களை கொண்டுள்ளன. அவற்றில் ஒன்று வந்து சுறுசுறுப்பாக இருக்குது, முழு நிறைவான வளைவப்பனதாக இன்னொன்று இருக்குது. கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் வளைவப்பான பரப்பில் சிறப்புக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்குதோ அதை போல 2 மடங்கு காலத்தை சுறுசுறுப்பான பரப்புக்கு எடுத்துக்கொள்கிறது. பொருளுக்கு சுறுசுறுப்பான பரப்புக்கு இடையான இயங்குமுறை குணம் என்னவாக இருக்கும்? மியூக்கியை கண்டுபிடிக்கணும். ஆக 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. அதில் எதில் சரியான விடையை கண்டுபிடிக்கணும். 2 படங்கள் நம்ம படத்தில் காட்டியிருக்கோம். இது எம்ங்கிற நிறை, இது கீழ் நோக்கி, இதோட இடம் வந்து கீழ் நோக்கி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து சுறுசுறுப்பான பரப்பில் வந்து என்னது உங்களுக்கு இயங்குமுறை கணக்கிடப்படும் பொழுது அந்த முடுக்காத்தின் மதிப்பு ஜி sin θ மைனஸ் மிகே ஜி sin θ ஜி sin θ மைனஸ் மிகே காஸ் θ அப்படின்னு வருது. இங்கே வந்து என்னன்னா உங்களுக்கு ஜி sin θ திசையில் வந்து இந்த முடுக்கம் இருக்கு. இது நம்ம வந்து என்ன ஏற்கனவே இந்த கான்செப்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். அது நேரடியாக நம்ம முடுக்கத்தை மொத்தம் இருக்கிறதால அந்த ஃபார்முலா நேரடியாக கொண்டு வந்துட்டோம். இங்கே அதை வந்து வெவ்வேறு கூறுகளாக பிரிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிது. எல்லுங்கிறது வந்து என்னென்னா இந்த பகுதி தான் இதோட நீளம். ரெண்டுமே என்னென்னா உங்களுக்கு நீளம் சமம்னு சொல்லியிருக்காங்க. பரப்பு தான் ஒன்று வளவளப்பாக இருக்குது, இன்னொன்று வந்து சுறுசுறுப்பாக இருக்குது. அப்போ என்னென்ன ஆரம்ப திசை வந்து யூ சுழியாக இருக்கும்போது அந்த எஸ்எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் நம்ம பயன்படுத்துவோம். இதில் U0னா இந்த டைம் இருக்காது, இந்த டைம் மட்டும் தான் இருக்கும். வளவளப்பான பரப்புக்கு ஒன்றும் சுறுசுறுப்பான பரப்புக்கு ஒன்றும் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதை இங்கே காட்டியிருக்கோம். ரெண்டுமே வந்து இங்கே எஸ்ங்கிறது வந்து என்னது, ரெண்டுமே இந்த நீளம் முழு நீளத்திற்கும் இடப்பெயர்ச்சி அடைவதால் அந்த எஸ்க்கு மேலே எல்லாம் போட்டுருக்கும். வேல்யூ ஈக்குவல் ஆஃப் இட் ஸ்கொயர் ஜென்ரல் ஃபார்முலாவை 2 படங்களுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும். சரி, அப்போ 1/2 ASTS ஸ்கொயர் வந்து 1/2 ARTR ஸ்கொயர் அப்படின்ட்டு. இது சாஃப்ட் சர்ஃபேஸ் கேஸும் ரஃப் சர்ஃபேஸ்க்கு ஆரம் போட்டிருக்கும். சுறுசுறுப்பான பரப்பை வந்து நம்ம ரஃப்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில், அதான் எடுத்துருக்கோம். சாஃப்ட் அப்படிங்கிறதுக்கு எஸ் யூஸ் பண்ணுவோம், அதில் நம்ம எஸ் எடுத்துருக்கோம். சரி, இதில் வந்து என்னென்னா ரெண்டும் ஒரு 1/2 1/2 போட்டு போயிடும். அப்போ வந்து என்னென்னா டிஎஸ் ஸ்கொயர் பை டிஆர் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஏர் பை எஸ் வரும். டிஎஸ் ஸ்கொயர் பை டிஆர் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஎஸ் பை டிஆர் ஹோல் ஸ்கொயர் நினைக்கலாம். சரியா? அப்போ என்னென்னா இந்த டைம் வந்து பார்த்தோன்னா வளவளப்பான பரப்பில் வந்து என்னது உங்களுக்கு வந்து டிஎஸ் அப்படிங்கும்போது சுறுசுறுப்பான பரப்பில் டிஆருங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்லேயே, அதாவது சுறுசுறுப்பான பரப்பில் 2 மடங்கு எடுங்கிறாங்க. ஓகேவா? இந்த டைம் எவ்வளோ எடுத்துக்கோ அதில் 2 மடங்குன்றாங்க. அதான் அப்போ டிஎஸ் பை டிஆர் என்ன வந்துடும், டிஎஸ் வந்து டிஎஸ் பை டிஆருங்கிறது 1/2 வந்துடும். ஓகேவா? டிஎஸ் பை டிஆருங்கிறது 1/2 வந்துடும். அப்போ இந்த டிஎஸ் பை டிஆருக்கு 1/2 பயன்படுத்தியிருக்கும். அதே மாதிரினா எங்களுக்கு ஏஆருங்கிறது என்னது, இந்த மதிப்பு அது மேலே போட்டிருக்கும். ஏஎஸ் மதிப்பு வந்து ஜி sin θ இங்கே போட்டிருக்கும். 1/2 ஸ்கொயர் வரும், 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 தான் வரும். 2 ஸ்கொயர் நேரத்தில் அப்படின்னு 2 ஸ்கொயர் 4 வரும். இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ஜி sin θ மைனஸ் ஜி காஸ் θ வந்து என்னென்னா உங்களுக்கு ஜியை பொதுவாக எடுக்கிறோம். ஜி இங்கே பொதுவாக எடுத்திங்கன்னா ஜி sin θ மைனஸ் விகே காஸ் θ வந்துடும் டிவைட் பை ஜி sin θ. இந்த ஜி அடிபட்டுருது. அப்போ sin θ மைனஸ் விகே காஸ் θ sin θ இருக்கும். அப்போ தீட்டா வந்து 45 டிகிரி இருக்கு கொடுத்துருக்கோம். கிடைக்கிறது 45 டிகிரி தீனும் சம சாய்வு கோணங்களை கொண்டிருந்தாங்க. ரெண்டுக்குமே சாய்வு கோணம் சமம் தான். அப்போ தீட்டா 45 டிகிரி sin 45 மைனஸ் முக்கிய மதிப்பு அப்படி தான் இருக்குது, தெரியாது. காஸ் தீட்டா, இந்த தீட்டா 45, கீழேயும் sin 45, sin தீட்டாவுக்கு தீட்டாக்குள்ள 45 போட்டிருக்கும். sin 45 எவ்வளவு, 1/2. ஓகேவா? அதே மாதிரி இதில் வந்து என்னது 1/2 மைனஸ் மிகே காஸ் 40 1/2 தான் பை 1/2 வரும். நம்ம இதில் 1/2 வந்து பொதுவாக எடுத்துருக்கோம். 1/2 எடுத்தால் இந்த இடத்துல என்னது 1 வரும், இந்த இடத்துல மிக்கே வரும். ரெண்டுலேயும் 1/2 இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கோம். கிலோ மீட்டர் இப்படி இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆயிடுது. 1/4 ஈக்குவல் 1 மைனஸ் மிக்கே பை 1 இருக்கும்போது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 × 1 1 வரும். ஓகேவா? 1 × 1 1. அல்லது என்னன்னா ரெண்டு பக்கமும் நம்ம நீங்கள் ரெசிபுக்கள் எடுத்துக்கலாம். ரெசிபுக்கள் எடுத்திங்கன்னா இங்கே 4 வரும், இடது பக்கம் வந்து 4 வரும், இங்கே வந்து என்ன வரும் 1 மைனஸ் மிக்கே பை 1 தான். அப்போது உங்களுக்கு 1/1 மைனஸ் மிக்கே வரும். அல்லது இது இங்கே வந்துருச்சுன்னா அது கீழே வரும். 1 மைனஸ் மிக்கே ஈக்குவல் டு 1/4. இது என்ன சிம்பிள் பண்ணால் நம்மளுக்கு மிக்கே தான் வேணும். அப்போ மிக்கே ஈக்குவல் டு இது தூக்கி அந்த பக்கம் போட்டிருக்கேன்.
1/4 இங்கே போட்டுருங்க. அப்போது 1 - 1/4. எல்சி என்னது 4. இங்கே என்ன வரும் 4 - 1. ஸோ 3/4. 3/4ங்கிறது என்னது 0.75. ஸோ ஆப்ஷன் 4 சரியான விடை. நன்றி.